நல்ல நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நாம் ஒருமித்து தெய்வ சமூகத்தில் வருவதற்கு கற்றுக் கொடுத்த வாக்கியத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். யாக்கோபு நிறுவனம் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறதான அந்த நிறுவனத்தினுடைய 1வது அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ளதான வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கக்கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கக்கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாமா என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை, உங்களிலே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அது அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு ஆலோசனையாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த வசனத்துடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. பல நேரங்களில் இந்த 5வது வசனம், உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அப்படிங்கிறதான வசனம் எப்போ நினைவுக்கு வருது, எப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகும்போது அப்போதான் அவங்களுக்காக இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, படித்ததெல்லாம் நினைவுக்கு வரட்டும், படிக்கிறதுக்கு அவனுக்கு உதவி செய்யுங்க, புரிந்து கொள்ளுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் டைமில் அந்த ஞானத்துக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த வசனமே பல நேரத்தில் நினைவுக்கு வருது. சொல்லப்போனால் இந்த பரம நம்பிக்கையின் பாடல்கள் அதெல்லாம் சாவு வீட்டில் மட்டும் பாடுறோம் பார்த்தீங்களா, அதுக்குன்னே எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்காக எழுதப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம பாடுறதுக்காக பாடல்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் உட்கார்ந்து யோசித்து அப்படி எழுதுறது கிடையாது. அதெல்லாம் தேவன் மேலே வைத்ததான விசுவாசம். அவன் தேவன் நம்ம எப்படி நடத்தி செல்ல போகிறார் என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்டு அவரோடு கூட இருப்பது தான் எனக்கு ஆசை அப்படிங்கிறதான ஒரு ஏக்கத்தில் எழுதப்பட்டதான ஒரு பாடல்கள். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு பொருந்துகிறது என்பதற்காக நாம் அதை பாடுகிறோமே ஒழிய அதை அங்கே மட்டும்தான் பாட வேண்டிய பாடல், அதற்காகவே இயற்றப்பட்டதான பாடல் என்பதாக நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் இந்த தேவனை நான் உமதண்டையில் அந்த பாடலோ, பரலோகமே என் சொந்தமே இந்த பாடலோ, தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன், இந்த மாதிரி இருக்க அந்த பாடலாம் ஆராதனையில் பாடுனா, இல்லை வேற ஏதோ வீட்டில் ஒரு நன்மையான நேரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு ஒரு வீட்டு ஜப கூட்டத்தில் பாடினா சிலருக்கு மனசு இது அங்கே பாட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி போகுது. அந்த பாட்டில் முழு மனசா தங்களை ஒப்பு கொடுக்கறது இல்லை, அதை அர்த்தத்தை புரிந்து கொண்டு பல பேர் பாடுறது இல்லை. அதான் நிதர்சனமான ஒரு காரியம். நிறைய வீடுகள் அது நடந்துட்டு இருக்குது. இதை இப்போ போய் பாடுறாங்க அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். எல்லா பாடலும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவன் மேல உள்ளதான ஆவலை வெளிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட பாடல்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பின்னணியை நம்ம புரிந்து கொள்வோம், நோக்கத்தை புரிந்து கொள்வோம். அதே போல இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கு வசதியா இருக்கிறது என்பதற்காக எங்கேயாவது கொண்டு போய் வைத்துக் கொண்டு அதை மட்டுமே நம்ம யோசித்து இருக்க கூடாது. பயன்படுத்தலாம், தவறு இல்லை. ஆனா அந்த இடத்துல மட்டும் வச்சுக்காம அவசியமாக எங்க தேவையா இருக்கிறதோ அதற்காக எழுதப்பட்டதான அந்த சூழ்நிலையை நம்ம மறந்துட்டு இருந்துடக்கூடாதுங்கிறது தான் பிரதானமான ஒரு விஷயம். அல்லேலூயா. நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் விசுவாச பரீட்சை. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்விலே வரும் பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும், அந்த விசுவாச பரீட்சை அவனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்யுது என்பதாக ஆண்டவர் இந்த வசனங்கள்ல யாக்கோபு மூலமா எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அந்த விசுவாச பரீட்சை உண்டாகிறதான நேரம், நெருக்கம், சோதனை, நாம விரும்பாத ஒரு இக்கட்டான தருணம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும் போது நமக்கு ஞானம் குறைவுபட்டால் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. ஒரு நெருக்கமான வேலை, ஒரு இக்கட்டான தருணம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், அவரை விசுவாசிக்கிறவர்கள் தான். ஆனால் அதே பொழுது என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். பல நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஆண்டவரே எங்களுக்கு இன்னது செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது தேவனுடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பிக்கிறதுக்காக சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆனாலும் தேவ பிள்ளைகளாகி நாம அவரை சார்ந்திருக்கணும். இதுதான் எனக்கான வழி, இதுதான் தேவனுடைய விருப்பம் அப்படின்றதுல ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும்.
மனுஷரோடு போராடுவதற்கு அவங்களை எப்படி எதிர்க்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல நான் தேவ சமூகத்துல நிக்கணும், ஜெபிக்கணும், அவர் கரத்துல விட்டு கொடுக்கணும், அவர் ஏதோ என் வாழ்க்கையில செய்யறாரு, இந்த அடிப்படையான விஷயங்களே புரியாதவர்களாக ஒரு வேலை நின்றுட்டு இருப்போம்னா நாம சரியான ஒரு நிலையில இல்லை. ஆனா வேதம் சொல்லுது பல பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டியது, அடிப்படையா வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டியது கூட இல்லாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. நான் வசனம் சொல்லுது, உங்களிலே ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தார். நான் 2வது வசனம் சொல்லும் போது சொன்னேன், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அங்க சோதனை வந்தாலும் வரலாம் என்கிறதான விதத்துல வசனம் எழுதல, சோதனை வரும், உங்க வாழ்க்கையில சோதனை வரும்போது அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க குறைவு உள்ளவனா இருந்தால் அப்படின்னா சில பேருக்கு அந்த நெருக்கமான நேரத்துல ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. தேவனுடைய நடத்துதலை புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய திட்டத்தை விளங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு அப்போ தேவனுடைய கரத்துல தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா பல பேரு அதை புரிஞ்சுக்காம அந்த நேரத்துல எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் ஆண்டவர் உண்மையா தானே ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமா தானே வாழ்றேன், நான் ஒரு நாள் ஆராதனையை தவற விட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிட்டு குழம்பி போய் தேவ சமூகத்துல ஆராதிக்கும் போதே புலம்புகிறதான ஒரு அனுபவத்துல இருக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுது, குறைவுள்ளவர்கள், ஞானத்துல குறைவுள்ளவர்கள், எப்படி நடக்க வேண்டும் என்கிறதுல குறைவுள்ளவர்களா இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அப்படியே இருப்பாங்க சில பேரு, இப்படியும் சில பேர் இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்திருக்கிறதான நாம எப்படின்றத நம்ம நிதானிக்கணும். நம்ம ஏன்னு கொஸ்டின் பண்ணி குழம்பி போய் நம்ம திடனற்றவர்களாக மாறி விடுகிறோமா, இல்ல நம்ம இந்த நாட்டுல தியானித்தது போல நமக்குள்ள ஒரு பலம் உண்டாகுதா, நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகுதா, கர்த்தருக்காக நான் காத்திருக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு உண்டாகிறதா? அல்லேலூயா. ஒருவேளை ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தா அவர்களுக்கான ஒரு ஆலோசனை, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதற்காக இங்கே வசனங்கள் நமக்காக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படி ஞானத்துல குறைவுபடுகிறதான சூழல் வருது, ஏன் அந்த இடத்துல தடுமாற்றம் வருது, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி விஷயம் புரியாம கவரக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏன் வருது, ஞானம் இல்லாத நிலைமை ஏன் வருது? வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. ஆமா, ஞானத்தின் ஆரம்பம். தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். நீங்கள் நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், கர்த்தரே ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர்தான் ஞானத்தினுடைய உறைவிடம், அவர்தான் அதனுடைய இருப்பிடமாக இருக்கிறார். அங்க இருந்துதான், அவரிடத்துல இருந்துதான் நமக்கு ஞானம் வரணும், புத்தி வரணும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்திலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஏன் ஞானத்துல குறைவு, ஏன் நெருக்கமான நேரத்துல எப்படி செயல்படணும் அப்படின்றது தெரியாத ஒரு நிலைமை, அடிப்படையான விஷயம் கூட புரியாத ஒரு நிலைமை அப்படின்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய வாழ்விலே பல நேரங்களில் குறைவுபட்டு போய் இருக்கிறது. ஆராதிக்கிறாங்க, கர்த்தரை நம்புறோம்னு சொல்றாங்க, ஆனா அவருக்கு பயப்படுகிறதான அனுபவம் பல விஷயங்கள்ல அவரை குறித்ததான அச்சம் இல்லாமல், அவரை பற்றியதான யோசனை இல்லாமல் தங்களுடைய காரியங்கள்ல ஈடுபட்டு விடுகிறார். சோதனைகள், பாவ சோதனைகள் தங்களுக்கு முன்பதாக வரும்போது, இச்சைகள் தங்களுக்கு முன்பதாக வரும்போது, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறதான உணர்வு இல்லாம பல நேரங்கள்ல செய்து விட்டு பின்னால மனம் வருந்துற மாதிரி ஆண்டவரிடத்துல பேசிட்டு இருக்கிறது. யோசிப்பு சொல்றான், நான் தேவனுக்கு முன்பதாக இத்தனை பெரிய பொல்லாப்பான காரியத்தை செய்வது எப்படி? தேவனுக்கு பயப்படுகிறது அப்படின்றது எப்பவுமே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கணும். அந்த சிந்தனை எப்பவுமே இருக்கணும். அவர் எல்லா இடத்திலையும் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நாம் என்ன பேசினாலும் அதை கவனிக்கிறார், நாம் என்ன செய்தாலும் அதை பார்க்கிறார், நம்முடைய உள்ளிந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறார். ஒவ்வொரு செயலுடைய நோக்கம் அவருக்கு நல்லா தெரியும். செய்க நல்லதா இருக்கலாம், ஆனா செய்கிறதுடைய நோக்கம் தீயதா இருக்கலாம். விழுந்து விழுந்து சில பேர் கவனிப்பாங்க. கஷ்டமான நேரத்துல ஒருத்தரை தாங்கிறது, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு, இதெல்லாம் நல்ல செய்கையா இருக்கும். ஆனா அதனுடைய நோக்கம்
அன்பின் நிமித்தமா, அல்லது அவங்களை காப்பாற்றணும்னா, அவங்களுக்கு இந்த நேரத்தில் உதவியா இருந்தோம்னா அவங்களுடையதெல்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறதான எண்ணமா? பின்னாடி நோக்கம் ஒண்ணு இருக்குது. தீய நோக்கம் பாவம் அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. செய்கை சுத்தமா இருந்தாலும் நோக்கம் சரியானதா அப்படிங்கறது ஆண்டவர் கவனிக்கிறார். அதனால நாங்க எப்போதுமே அந்த சிந்தையுடையவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவருக்கு தெரியாதவங்க, அவருக்கு நான் எதையுமே மறைக்க முடியாது. உலகத்துக்கு முன்னால வேஷம் போட்டுருவான். இல்லைங்க நான் அப்படி நினைக்கலங்க இப்படி நினைக்கலங்கன்னு யாரை வேணா ஏமாத்திடலாம். ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது. அவர் நிச்சயமா கணக்கு கேட்பார். அவருக்கு பயப்படுகிற, அவருக்கு முன்பாக நடுங்குகிற, அவருக்கு உரிய கணத்தை செலுத்துகிற அந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருந்தால் வசனம் சொல்லுகிறது அந்த மனுஷன் ஞானத்துல தேர்ந்தவனா மாறுவான். ஆமென். அல்லேலூயா. இக்கட்டான நேரம், ஆபத்தான தருணம் தன்னுடைய வாழ்க்கையில வரும்போது அவனுக்கு தெரியும் எப்படி நடக்கணும் அப்படின்னு, எப்படி முடிவு எடுக்கணும், எந்த பாதையில போகணும் அப்படிங்கிறதான விஷயத்துல அவனுக்குள்ள ஒரு தெளிவு நிச்சயமா வரும். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு சொல்லி கொடுப்பார். ஆமென். வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம், நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அடுத்து அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 3வது அதிகாரத்தினுடைய 32வது வசனம் பாருங்க. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிறாங்களோ, நீதியான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ, நீதிமான்களாகவே வாழ்கிறார்களோ வசனம் சொல்லுது அவங்களுக்கு மெய் ஞானம் இருக்குது. அவங்களுக்கு கர்த்தருடைய ரகசியம் சொல்லிக் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லா காரியத்திலையும் நான் கர்த்தருக்கு பயப்படணும், எல்லா காரியத்திலையும் அவனை கனப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒருபோது நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ ஞானத்துல குறைவுள்ளவர்கள் அப்படிங்கிறதான ஒரு சூழல் வருதுன்னா நம்ம பயப்படுகிறதுல குறைவுபட்டிருக்கிறோம்னு அர்த்தம். நீதிமான்களா வாழ்றதுல குறைவுபட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அதுல சரியா இருந்தா ஞானத்துல குறைவு வராது. நெருக்கம் வரும்போது என்ன பண்ணணுங்கிறதுல நாம புரியாத நிலைமையில இருக்க மாட்டோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 98ல இருந்து 100 வரைக்கும். சங்கீதம் 119 98ல இருந்து 100 வரைக்கும். என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவராய் இருக்கிறேன். முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, 3 விதமான ஞானம் இங்கே சொல்லப்படுது. சத்துருக்களிலும் அதிக ஞானம் 98வது வசனத்துல. 99வது வசனத்துல எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் அறிவுள்ளவன். அடுத்தது 100வது வசனத்துல முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த ஞானம் எப்படி வருது, இந்த அறிவு எப்படி வருதுன்னா இந்த 3 வசனங்கள்லயே சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய சாட்சிகள், அவருடைய வசனங்கள், அவருடைய கற்பனைகள். ஆமா, அதுல ஞானமா இருக்கிறதுனால, அதை ஆசையோடு தேடி வாசிக்கிறதுனால, அதை கை கொள்வதற்கு பிரயாசப்படுகிறதுனால வசனம் சொல்லுது மெய் ஞானம் கிடைக்கிறது. சத்துருக்களை பார்க்கலும் அதிக ஞானம், நமக்கு போதித்து கொடுக்கிறவர்களை பார்க்கலும் அதிக ஞானம், எனக்கு முன் அனுபவம் உள்ளவர்கள், முன் தலைமுறையினர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாரை பார்க்கலும் ஞானம். அல்லேலூயா. அப்ப ஞானத்துல குறைவு ஏன் வருது அப்படின்னு சொல்லி யோசித்தா, வேத வசன தியானம் குறைவுபடும். வேத வசனத்தை கவனிக்கிறதுன்றது அதிகமா குறைவுபட்டு இருக்கிறது அப்படின்னா ஞானமும் குறைவுபடும். வசனத்துல தேர்ந்தவங்களா நம்ம மாறுறோமா? இரவும் பகலுமாய் அதை தியானிக்கக்கூடியதான நபர்களா மாறுகிறோமா அப்படின்னா வசனம் சொல்லுது நம்ம ஞானத்துல தேடுவோம், ஞானத்துல நம்ம நிறைந்திருக்கோம். அல்லேலூயா. இது உலக ஞானம் கிடையாது. ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறதுனால வர்றது கிடையாது. ஏதோ ஒரு மனுஷனோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால, அறிவுள்ளவன், படித்தவன், அனுபவம் உள்ளவன் சொல்லி ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால, அவர் கொடுத்து கற்றுக் கொடுக்கறதுனால வருகிறதான ஞானம் கிடையாது. தேவ ஞானம். அல்லேலூயா. ஆமென். இக்கட்டான நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான சமயோஜித புத்தி. அல்லேலூயா. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லுகிறது போல ஆமென் நாம பக்குவப்பட்டிருக்கிறதான ஒரு அனுபவம். இதெல்லாம்
தேவ சமூகத்துல தேவன் கொடுக்கிறதான இந்த வார்த்தைகளின் மூலமா, இந்த ஆலோசனைகளின் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறீங்களா? வசனத்தை தியானிக்கிறீங்களா? வசனத்தை வந்துட்டு கை கொள்ளுகிறீங்களா அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கும். தியானம் அப்படின்றது என்ன, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உலகம் வந்து தியானம் சொல்றது என்னன்னா, நம்முடைய சிந்தனைகளை வெறுமையாக்குவது, எந்த நினைவுக்கு இடம் கொடுக்காம வெறுமையாக்கி உட்கார்ந்துருப்பது அப்படின்றது தான் தியானம். ஆனா வேதம் சொல்றது, அப்படி ஒரு மனுஷன் இருதயத்தை வெறுமையாக்கி சிந்தனையை வெறுமையாக்கி உட்கார்ந்துருந்தானா பிசாசு வந்துருவான். தேவ பிள்ளைகளுக்கு தியானம் என்ன? வேதம் சொல்லுகிறதான தியானம் என்னன்னா, சிந்தனைகளை வெறுமையாக்குவது கிடையாது, சிந்தனைகளை வேத வசனங்களால் நிரப்புவது. அதுதான் தியானம். ஒரு வசனத்தை வாசிச்சோம், அந்த வசனத்தின் மேல தியானமா இருக்கிறோம்னு சொல்லி கண்ணை மூடி உட்கார்ந்தா, பைபிளை பார்த்துட்டு அந்த வசனத்தை பார்த்துட்டே உட்கார்ந்தா, அது சம்பந்தப்பட்டதான வசனங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தை நிரப்புவதற்கு இடம் கொடுக்கிறது தான் தியானம். வேதம் முழுவதும் எங்கெல்லாம் அது சம்பந்தப்பட்ட வசனம் இருக்குது, ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, என்னோட பேசுங்க, ஆண்டோட நினைவுக்கு கொண்டு வருவார். அப்படி பல வசனங்களால இருதயத்தை நிரப்புவது, சிந்தனையை நிரப்புவது, அந்த நாள் முழுவதும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பது, அதுதான் தியானம். அல்லேலூயா. அப்போ வாசிக்கிறதோட நிறுத்திக்க கூடாது, வசனங்களால இருதயத்தை நிரப்பணும். ஆமென். சிந்தனையை நிரப்பணும். அப்படிப்பட்ட மனுஷங்களை பற்றி தான் சொல்லுது, அவங்க வழிகளை வாய்க்க பண்ணுகிறவங்க, அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, நான் ஆண்டோடைய வசனத்தை கவனித்தா, அதை தியானித்தா நான் ஞானம் உள்ளவனா மாறுவேன். யாக்கோபு 1:5 வாசித்தோம், உங்களிலே ஒருவன் குறை உள்ளவனாய் இருந்தா, ஞானத்திலே குறை உள்ளவனாய் இருந்தா. இப்ப இதை செய்யாம விட்டுட்டோம், கர்த்தருக்கு பயப்படல, பல விஷயங்களை நம்ம தவறிட்டோம், வசனத்தை ஒழுங்கா வாசிக்கல, தியானிக்கல, அதுல நம்ம குறைவுபட்டுட்டோம், அதனால இப்ப ஞானம் குறைவுபட்டுருச்சு, என்ன பண்ண அப்படின்னா, ரொம்ப அழகா வசனம் சொல்லுது, நீங்க யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் தேவனிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. இப்போ புரியுது, நான் வந்து குறைவுல இருக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன்னு தெரியுது, நம்ம என்ன தவறு பண்றோம்ன்றதும் புரிஞ்சிருச்சு. பயப்பட வேண்டாம், சோர்ந்து போய் ஓடிவிட வேண்டாம், மறுபடியும் வேற ஏதாவது உலக அறிவை தேடி ஓட வேண்டாம். வசனம் சொல்றது, நீங்க தேவனிடத்துல கேளுங்க, தேவனிடத்துல அந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க, அவரிடத்துல உதவியை நாடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். அல்லேலூயா. ஏப்பா இப்படி புத்தி இல்லாத போயிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ள போகிறதில்ல, நம்மளை சிக்ஷிக்க போறதில்ல, அந்த நேரத்துல நமக்கு உதவியாக வருகிறார். நம்முடைய இயலாமையை ஒத்துக்கொள்கிறோம், நம்முடைய குறைவை ஒத்துக்கொள்கிறோம், தவற அறிக்கை இடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். வசனம் சொன்னது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒப்பு கொடுத்து ஜெபித்ததற்கு பிறகு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லும் போது, வேதத்துல 2 நபரை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த முடியும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5லிருந்து 10 வரைக்கும் உள்ளதான வசனங்கள் குறித்து கொள்ளுங்க. அது நமக்கு தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். சாலமோன் ராஜாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த சாலமோன் ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற, ஆண்டவரே, நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், என்னுடைய கையில ஒரு பெரிய ராஜ்யபாரம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, இவ்வளவு ஜனங்களை, எண்ணிக்கைக்கு அடங்காத இவ்வளவு திரளான ஜனங்களை நான் எப்படி நியாயம் விசாரிப்பான்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, ஜனங்களை விசாரிக்கிறதுக்கான ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவனுக்கு ஆண்டு ஞானத்தை கொடுக்கிறார். 12வது வசனத்துல, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. நாம் அங்கே யாக்கோபு 1:5 வாசிக்கிறது போல சம்பூர்ணமான ஞானம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இவன் ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்து இருக்கிறான், இவனுக்கு இதுவரைக்கும் அதை பற்றி தான் அறிவு இல்லை. அப்பா தான் எல்லாவற்றையும் நியாய விசாரித்து நடத்தி கொண்டிருந்தார். தாவீதை போல பல அனுபவங்கள் இவனுக்கு இருந்தது இல்லை. நேரடியா ராஜ்யபாரத்துக்கு வந்துட்டான், எந்த சிக்கலையும் சந்திச்சது இல்லை. ஆண்டவரிடத்துல கேட்கிறான், நான் குறைவுபட்டிருக்கிறேன், எனக்கு இதை குறித்ததான ஒரு அறிவு தேவை, அரசியல்,
இந்த ஜனங்களை அதிகாரத்துக்குள்ளாக நடத்துவது, எப்படி நியாயம் விசாரிக்கிறது, இதை பற்றிதான தெளிவு எனக்கு தேவை அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நிறைவான ஞானத்தை, சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்குறாரு. அவனை போல வேற ஞானி அந்த உலகத்துல அதுக்கு முன்னாடியும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் இல்லை. அல்லேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். பின்னால அந்த அதிகாரத்திலேயே ஒரு கேஸ், ஒரு வழக்கு ஒன்று வருது. அதை அவர் விசாரிக்கிறார். 28வது வசனத்துல, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. ஒரு சாலமோன் ஞானத்தை கேட்கிறான், தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், சம்பூர்ணமான ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு இருக்கிறதான ஞானத்தை பார்த்து எல்லாரும் வியக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆமென். யாத்திராகமம் 31வது அதிகாரம் 1-6 வரை உள்ளதான வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே பெத்லெகேம் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து வேதம் எழுதுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு பெத்லெகேமுக்கு நான் ஞானம் உள்ள இருதயம் தருகிறேன். எல்லா வேலையும் யூகித்து செய்வதற்கான அறிவு, ஆற்றல், அதை ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூடாத வேலைன்றது வித்தியாசமானது. இதுவரைக்கும் அவங்க உலகத்துல வேற எந்த இடத்துலையும் இங்க இருக்கிறதான பனிமுட்டுகளை போல, பொருட்களை போல பார்த்தது இல்லை. மோசேக்கு மலையிலே காண்பிக்கப்படுது. ஆண்டவர் எல்லாத்தையும் தரிசனத்துல காண்பிக்கிறார். ஒவ்வொரு பொருளும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிக்சர் காமிச்சு அதுக்கான நீள, அகலம், உயரம் எல்லா அளவுகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். என்னென்ன பொருளினாலே செய்யணும், உலோகத்தினால செய்யணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். கண்ணில் பார்த்துருக்கிறார். ஆனா பெத்லெகேம் பார்க்கல. மோசே இது செய்யணும், இப்படி செய்யணும், இவ்வளவு நீளத்துல செய்யணும், இவ்வளவு உயரத்துல செய்யணும்னு சொல்றது மட்டும்தான். அதை வச்சுட்டு எப்படி செய்ய? ஏற்கனவே ஒரு பொருளை பார்த்திருந்தா, இப்ப கண்ணு முன்னால ஒரு மாடல் இருந்தா செய்யறது ஈஸி. வெறும் வாய் பேச்சை மட்டும் வச்சுட்டு செய்ய முடியுமா அப்படின்னா இந்த பெத்லெகேம் செய்திருக்கிறான். ஆண்டவர் கட்டளையிட்ட பிரகாரம், ஆண்டவர் எதிர்பார்த்த பிரகாரம் பெத்லெகேம் அழகா எல்லாவற்றையும் செய்து முடித்தாங்க. அல்லேலூயா. காரணம், தேவன் அவனுக்கு ஞானம் கொடுத்தார். தேவன் அவனை ஞானம் உள்ள இருதயத்தால் நிரப்பினார். அவன் மாத்திரம் அல்ல, அவங்க கூட இன்னும் சில பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த ஆவியை தந்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நெருக்கமான நேரம், நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை, என்ன பண்றதுன்னு தெரியல, இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நான் சந்திச்சது இல்லை அப்படின்ற மாதிரி ஒருவேளை குறைவுபட்டு நம்ம நிக்கிறோமா? ஆண்டவரத்துல நம்ம கேட்போம். சாலமோனுக்கும் இந்த பெத்லெகேமுக்கும் ஆண்டவர் நிறைவான ஞானத்தை கொடுத்தாரு, சகலத்தையும் யூகித்து செய்வதற்கான ஆற்றலை கொடுத்தாரு. இப்படித்தான் இந்த நேரத்தில் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி நிதானிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அப்படின்னா நமக்கும் ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். நமக்கு சம்பூர்ண ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் அடித்துக் கொள்ள மாட்டார். அவர் கேட்கிற யாவருக்கும் உதவி செய்வார். ஆமென். வசனத்துடைய இறுதி பகுதி சொல்லுது, அப்பொழுது அவனுக்கு ஒடுக்கப்படும். ஒரு நம்பிக்கையின் வார்த்தையோட தான் அந்த வசனம் முடியுது. அடுத்த வசனத்தை பார்க்கலாம். யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கிறவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நாம அவரிடத்துல ஞானம் கேட்கணும். குறைவுபட்டிருக்கிறோம்னு சொல்லி அதை சொல்லி அவரிடத்துல உதவியை கேட்கணும். ஆனா கேட்கும் போது கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது, விசுவாசத்தோட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்படி சந்தேகப்பட்டா அவன் கடல்ல காற்றினால் அடிபட்டு அலைகிறதான அந்த அலைக்கு அவன் ஒப்பாக இருக்கிறான். அடுத்த வார்த்தை, இருமனம் உள்ளவன், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெறலாம் என்று, எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேக மனம் உள்ளவன் அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவனுக்கு அது வாய்க்காது. கொடுக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கடிந்து கொள்ள மாட்டார்னு சொல்றாரு. ஆனா இப்படி சந்தேகத்தோட கேட்டா நிச்சயமா அவனுக்கு கிடைக்காதுன்னு வசனம் சொல்லுது. இப்ப இங்க சொல்லப்படுகிற சந்தேகம் என்பது என்ன, அவிசுவாசம் என்பது என்ன, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கிடைக்குமா, கிடைக்காதா, அவரால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, அது கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற சந்தேகம் இருமனம் என்கிறதான ஒன்று. அதான் 8வது வசனத்துல சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்.
இந்த இருமனத்தை தான் மேல வந்து சந்தேகம், காற்றினால அடிபட்டு அலைகிறதான ஒரு மனுஷன் என்பதாக அந்த வசனம் நமக்கு விளக்குறது. இருமனம் என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுவது? நீங்க யாக்கோபு நிருபத்திலேயே பாருங்க, 4வது அதிகாரத்துல அங்க 8வது வசனத்துடைய கடைசி பகுதி, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. மறுபடியும் இருமனம் உள்ளவர்கள் என்கிறதான வார்த்தையை அவர்கள் கொண்டு வருகிறார். உங்க இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. யார் இவங்க? இவங்களை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து, 4வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இங்க சொல்லப்படுற அந்த இருமனம், 8வது வசனத்துல சொல்லப்படுற அந்த இருமனம் எந்த மனுஷனை பத்தி சொல்லப்படுதோ அதைத்தான் 1வது அதிகாரத்திலேயே அவர் பேசுறாரு. நீங்க கேளுங்க, ஆனா சந்தேகம் இல்லாம கேளுங்க. அதாவது இருமனம் இல்லாம கேளுங்க. எதுக்காக இந்த ஞானத்தை கேட்கிறோம்? எதுக்காக ஆண்டவரத்துல தீர்வை தேடி வருகிறோம்? அவருக்கு பிரியமானவர்களா வாழ்வதற்காக. அல்லேலூயா. அப்போ அவரை மட்டுமே சார்ந்து கொள்வோம், அவருடைய காரியங்களை மட்டுமே நம்ம சார்ந்து கொள்வோம். அதை விட்டுட்டு இந்த உலகத்துல எனக்கு வேற சில விருப்பங்களும் உண்டு, வேற சில சார்ந்து கொள்கிறதுக்கான காரியங்களும் உண்டுன்னு சொல்லி அங்கேயும் கால் வச்சு இங்கேயும் கால் வச்சு உலகத்தையும் சிநேகித்து உலக போக்கின்படி போவது. ஒரு ஒரு மனிதன் மூலமா நமக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குது, ஒரு குடும்பத்தின் மூலமா நம்ம ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்கிறோம், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆனா இதுல இருந்து விடுதலை வாங்கிட்டா அவனை விட மாட்டேன். நான் அவனை என்னைக்குனாலும் சரி நான் வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோட தேவ சமூகத்துல ஜபத்தை ஏறெடுத்தா அந்த நபர்களை பத்தி தான் அங்க சொல்றாரு, நீ இருமனம் உள்ளவன். கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரத்துல காரியங்களை ஒப்பு கொடுத்து கேட்கறதுக்கு மனம் இல்லை. என்ன எண்ணத்தோட கேட்கிறோம்? இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு. நான் என் மனசுல ஒரு விருப்பம் வச்சிருக்கிறேன், கர்த்தர் இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்யட்டும், அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றிடுவேன், அந்த ஆளை பழிவாங்கிடுவேன், அந்த விஷயத்துல நான் தலையிடுவேன் அப்படின்னு சொல்லி வேறொரு எண்ணம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எதையாவது கர்த்தரத்திலிருந்து வரலான்னு நினைக்காத, தயவு செஞ்சுட்டு. அப்படிப்பட்டதான எண்ணம் உடையவனாக தேவ சமூகத்துக்கு வரவே வராதங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதுக்கு முன்னாடி இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறோமா? கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு போராடினாலும் அது நடக்காது. தேவனுடைய சமூகத்துல நாம் வரணும், நம்முடைய கைகளை சுத்திகரிக்கணும், அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உண்மை மட்டும் சார்ந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. உலக போக்கின்படி நான் போக விரும்பல. அது யாருனால வந்திருந்தாலும் சரி, எதுக்காக அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையை என் வாழ்க்கையில் வருவித்திருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு விஷயம் கிடையாது. கர்த்தர் நீங்க பார்த்துக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு விடுதலை தாங்க. நான் வேற எதை பத்தியும் யோசிக்க போறது. ஆமே, நீங்க அதையும் யோசித்து இங்க தேவனிடத்திலிருந்து உதவியும் பெறலாம் என்று யோசித்து இப்படிப்பட்ட நினைவுகளோடு அவருடைய சமூகத்துல வந்த வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். இந்த 2 நினைவுகளோடு நம்முடைய வாழ்க்கையை சரியா நடத்தி செல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம தியானித்தது போல நம்ம பூரணர் ஆக மாட்டோம். தேவன் கொடுக்கிறதான அந்த அனுபவத்துக்கு நம்ம வளர மாட்டோம். எப்போ பார்த்தாலும் குறைவுள்ளவர்களா, மாம்சத்துக்குரியவர்களாகத்தான் நம்ம வாழ்க்கை. அதனால வசனம் சொல்லுது, ஆமே, இப்படிப்பட்ட சிந்தைகள் உங்களுக்குள்ள இருந்தால் அதை அகற்றி விட்டு தேவனுக்கு விலக்கிக்கணும். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆமே, அவர் நிச்சயமாக எனக்கு செய்து தருவார் என்பதில் ஒரு உறுதி, ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்.